ஆஸ்ட்ரோ கிளிட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இந்த பதிவில் ஆடி 1லேருந்து ஆடி 32 வரைக்குமே உள்ள விசேஷங்கள், வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள், முக்கியமான பிரச்சனைக்கு உண்டான தீர்வுகள், அதை பற்றி தான் சொல்லிட்டு வரும். அந்த வகையில் இப்போ சொல்லக்கூடியது ஆடி 18ஆம் நாள் திங்கட்கிழமை வருகிறது. அன்றைய தினம் ஆடிப்பெருக்கு. இன்றைய தினத்திலே கர்ப்பிணி பெண்கள், குழந்தை உருவாயிருப்பாங்க இல்லையா, அந்த கர்ப்பிணி பெண்கள் அவர்களும் குழந்தை வரம் வேண்டி இருப்பவர்களும் இவர்களுக்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும், குழந்தை வர வேண்டியவர்களுக்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும், கர்ப்பிணி பெண்களுக்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும், இப்படிதான் இதுல விளக்கமா சொல்ல போறோம். இந்த இரு சாராரும் கவனமாக கேட்டு நடந்தீர்களானால் கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தை நன்கு வளர்ந்து நல்ல முறையிலே பிரசவம் சம்பவிக்கும். குழந்தை வர வேண்டி இருப்போருக்கு குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் என்று சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைத்து சந்தோஷம் அடைவார்கள் என்று சொல்லி அதுக்குண்டான பரிகாரத்தை இப்போ சொல்ல இருக்கிறோம். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். அன்றைய தினம் ஆடி 18ஆம் நாள் ஆடிப்பெருக்கு. அன்றைய தினம் கன்னி பெண்களுக்கும் உரிய விழாவாக கொண்டாடப்படுகிறது. எல்லா ஆற்றங்கரிலும் நீர்நிலைகளிலே பூஜித்து வணங்குவார்கள். மாங்கல்யம் மாற்றிகை அணிந்து கொள்வார்கள். மாங்கல்ய பலம் வேண்டி வழிபாடு செய்வார்கள். அப்படிப்பட்ட நாளிலே கர்ப்பிணி பெண்கள்னா குழந்தை உண்டாயிடும். குழந்தை உண்டாவட்டும் மட்டும் போதாது, அதை பேணி காத்து அந்த 10 மாதம் சுமந்து நல்ல முறையில குழந்தையை பிரசவித்து வந்தால்தான் நல்ல ஒரு தாய்க்கு அழகு. அதுதான் மிகவும் நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அறுவை சிகிச்சை மேற்கொண்டுதான் குழந்தைகளை எடுக்கிறார்கள், குழந்தை பேற்றை அடைந்து கொள்கிறார்கள். அறுவை சிகிச்சை இல்லாமல் ஒரு சிலருக்கு தான் அப்படி அந்த வாய்ப்பு அமைகிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த கர்ப்பிணி பெண்கள் அன்றைய தினம் எல்லாம் அல்ல தாயாக விளங்கிக் கொண்டிருக்கும் கர்ப்ப ரட்சாம்பிகை, கர்ப்பத்தை ரட்சிக்கிறவர். கர்ப்பிணி ஆயிடுறீங்கல்ல, குழந்தை உருவாயிடுதுல்ல, அப்புறம் அதை பாதுகாக்கணுமா வேணாமா? அதுக்கேற்ற தெய்வம்தான் கர்ப்ப ரட்சாம்பிகை என்று சொல்லக்கூடியவர், பெண் தெய்வம். அவளை வணங்கி வரலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த கோயிலுக்கு போக முடியலன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயில் போய் அந்த கர்ப்ப ரட்சாம்பிகை என்ற பெயரை சொல்லி வணங்கலாம். மனதில் அந்த பேரை நினைச்சுக்கணும், இந்த அம்மனை வழிபடணும். அதே போன்று குழந்தை நன்றாக வளர்ந்து வெளிவர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளலாம். அதுவரையிலே எனக்கும் குழந்தைக்கும் எந்த நோய் நொடி வராமல் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் செய்யணும், சும்மா ஏனோ தானே இருக்கக்கூடாது. மருத்துவருடைய அறிவுரைப்படியும் நடக்க வேண்டும். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். சில மாதங்கள் சென்ற பிறகு வெளியில் செல்லக்கூடாது என்று சொல்வார்கள். இரவு நேரங்களில் வெளியே செல்லக்கூடாது என்று சொல்வார்கள். கிரகண காலங்களிலே வெளியே செல்லக்கூடாது என்று சொல்வார்கள். கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வார்கள். அதிகமான அளவு எடை உள்ள பாத்திரங்களை தூக்கக்கூடாது என்று சொல்வார்கள். இதெல்லாம் கடைபிடிச்சு வரணும். இப்போதான் அந்த குழந்தை நல்லா மருத்துவர் அறிவுப்படி சிறிய உடைப்பயிற்சி செய்து வர வேண்டும், நடைப்பயிற்சி செய்து வர வேண்டும். எப்பொழுதும் நீங்கள் மனம் சந்தோஷமா இருக்க வேண்டும். அப்போதான் குழந்தை சந்தோஷம். நீங்க துக்கமா இருந்தால் குழந்தைக்கும் துக்கம் வந்துடும். நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் குழந்தைக்கு உண்டான அந்த உணவில் இருக்கக்கூடிய சாராம்சம். ரசம் தான் அந்த குழந்தைக்கு போய் சேரும் உணவு.
திரவ வகையிலே. இது எப்படி என்று சொன்னால், நம்ம நைவேத்தியம் இறைவனுக்கு படைக்கிறோம். அந்த உணவை இறை சக்திகள் சாப்பிடுவதில்லை. அதில் உள்ள அந்த சாராம்சத்தை தான் எடுத்துக்கொள்ளும், அந்த சுவையை எடுத்துக்கொள்ளும். பெரும்பாலும் சூடான உணவுகள் பரிமாற வேண்டும். அப்போதுதான் அந்த ஆவி பறக்கும். அந்த ஆவி அதுதான் கிரகித்துக் கொள்ளும் இறை சக்திகள். அதே மாதிரிதான் குழந்தைகளும். அப்போ இது மாதிரி நீங்க செய்து வர வேண்டும். அடிக்கடி ஆலயங்கள் சென்று வர வேண்டும். ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க வேண்டும். குழந்தை வளர்ப்பு பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். கோபப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. இந்த மாதிரி வகையெல்லாம் இருந்து வர வேண்டும். இப்படி வந்தீங்களானால் உங்களுக்கு நல்ல கர்ப்பிணி பெண்களுக்கு நல்ல புத்திரபா கிடைக்கும். நான் சொன்ன அந்த ரச்சாம்பிகை, கர்ப்ப ரச்சாம்பிகை வணங்கி வழிபட்டு வர வேண்டும். இப்படி யாராக நீங்கள் வழிபட்டு வந்தீர்களானால் ஏற்கனவே உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு நீங்கள் பார்க்கும் நேரத்திலே அவர்களுக்கு உதவி ஒத்தாசைகள் செய்யலாம். பல விதமான தான தர்மங்கள் செய்யலாம். ஏழைகளுக்கு இதெல்லாம் செய்து வரும். அடுத்ததாக குழந்தை வரம் வேண்டி இருப்பவர்கள், அவர்களுக்கு என்ன? அவர்களுக்கும் அம்மன் இருக்கிறாள். அம்மன் வழிபாடு செய்ய வேண்டும். ஆடி மாதம் என்றால் அம்மன் மாதம். கருக்கினில் அமர்ந்தவள் அப்படின்னு ஒரு அம்மன் இருக்காங்க. கருக்கின் அம்மன் தான் கரு உருவாகிறதுக்கு காரணம். குழந்தை வர வேணும்னா அதானே, கர்ப்பிணி பெண்கள் சொல்லிட்டேன். இப்போ குழந்தை வர வேண்டவங்களுக்கு கருக்கினில் அமர்ந்தவள் அப்படின்ற அம்மன் இருக்காங்க. அவங்களை போய் வழிபட வேண்டும். அப்படி அந்த கோயிலுக்கு செல்ல முடியும் என்றால் வீட்டில் அருகிலுள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று அந்த பெயரை சொல்லி உச்சரித்து பலனை அடைய வேண்டும். அந்த கருக்கினில் அமர்ந்தவள் அம்மன் பெயரை சொல்லி விரதம் இருந்து வர வேண்டும். நல்ல உணவுகள் உண்ண வேண்டும். மருத்துவ ஆலோசனை எப்படி நடக்க வேண்டும், இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். சண்டை சச்சரவுகள், கோபதாங்களை விட்டு ஒழிக்க வேண்டும். கணவன் இருவரும் கருத்துருமித்து இருக்க வேண்டும். ரகசியங்களை இருவரும் ஒரு சேர பரிமாறிக்கொள்ள வேண்டும். விரைவில் நித்திரை கொள்ள வேண்டும். நல்ல நாட்களாக பார்த்து சங்கமிக்க வேண்டும். இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாதான் அந்த குழந்தை வர வேண்டியவர்களுக்கு அந்த இது முழுக்க முழுக்க அம்மன் வழிபாடு தான் சொல்லுது. அதே மாதிரி அந்த அம்மன் கோயிலுக்கு சென்று தொட்டில் கட்டி வரலாம். அனாதாசிரமம் சென்று குழந்தைங்களுக்கு தான தர்மம் செய்து வரலாம். எந்த குழந்தையை பார்த்தாலும் அதற்கு இனிப்பு வழங்கலாம். அதுக்கு தேவையான வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் செய்து வந்தீங்களானால் அந்த குழந்தை வரம் வேண்டி வரவுகளுக்கும் நல்லது நடக்கும். கண்டிப்பாக கரு உற்பத்தியாகும். குழந்தை கிடைத்து சந்தோஷமாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.